அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் 2வது இயல் பகுதியில் புறநானூறு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த டாப்பிக்கிலிருந்து நம்ம 18 லைன் பை லைன் கொஷின் பார்க்க போகிறோம். 18 கேள்வி தாங்க இருக்குது. இந்த 18 கேள்விக்கான ஆன்சர் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இந்த டாப்பிக்லேருந்து வேறு கேள்வி வர வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு. ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா இதை டெஸ்ட் வீடியோ மாதிரி பயன்படுத்திக்கோங்க. படிக்காதவங்க இந்த வீடியோவை பார்த்தா போதும், உங்கள் மனசில் எல்லா டேட்டாவும் அப்படியே பதிஞ்சிரும். ஈஸியாக எக்ஸாமில் ஆன்சர் போட்டுடலாம். சரி, ஓகே, நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக திகழ்வது என்னன்னு கேட்டிருக்காங்க. தமிழர்களுடைய பண்பாட்டு கருவூலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் புறநானூறு என்பது சரி. அப்போ கேள்வி எப்படி வரலாம்? பண்டைய தமிழருடைய பண்பாட்டு கருவூலம் என்னன்னு கேட்கலாம். பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகளை கொண்ட நூல் எதுன்னு கேட்கலாம். எப்படி வந்தாலும் சரி, இதுக்கான பதில் புறநானூறு என்பது கரெக்டு. அடுத்து வேணா பாருங்கள். 9 நாளி உடுப்பவை இரண்டே, இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 9 நாளி உடுப்பவை இரண்டே, இந்த பாட்டு வரி எங்கே இருக்குது? புறநானூரில் இருக்குது. புறநானூரில் தான் இந்த பாட்டு வரி இருக்குது. அடுத்து வேணா பாருங்கள். பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 4 பாட்டு வரியை கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று பொருந்தலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதுக்கான விடையை பார்க்கலாமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் புறநானூரில் இருக்குது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே புறநானூரில் இருக்குது. சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே புறநானூரில் இருக்குது. தீதும் நன்றும் பிறதரவாரா இதுவும் புறநானூரில் இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற எல்லாமே சரி என்பது ஆன்சர். ஸோ பொருந்தாதது என்பது எதுவுமே இல்லை. உங்களை குழப்பறதுக்காகத்தான் இந்த கேள்வியை செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இந்த பாட்டு வரிகளாம் எங்கே இருக்குது? புறநானூறு அப்படிங்கிற நூலில் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் என்று கூறும் நூல் என்ன? இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இந்த பாட்டு வரி எங்கே இருக்குங்க? இந்த பாட்டு வரி புறநானூரில் தான் இருக்குது. அடுத்த வினா பாருங்கள். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம். இந்த பாடலில் போற்றப்படும் மன்னன் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த பாட்டு வரியில் எந்த மன்னனை பற்றி புகழ்ந்து சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பது கரெக்டு. பாண்டியன் நெடுஞ்செழியனுங்கிற மன்னனை தான் புகழ்ந்து பேசுகிறாங்க. அடுத்த வினா பாருங்கள். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி, இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு கேட்குறாங்க. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையில் ஆக்கி, இந்த பாட்டு வரி எந்த நூலில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் சிறுபஞ்ச மூலம் என்பது கரெக்டு. தெரியாதனமாக புறநானூறுன்னு போட்டுறாதீங்க, சரிங்களா? புறநானூறு கிடையாது, சிறுபஞ்ச மூலம் என்பது தான் கரெக்டு. அடுத்த வினா பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக. சொல்லையும் அதுக்கான பொருளையும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் யாக்கைனா உடம்பு, புணரியோர் என்றால் தந்தவர், புன்புலம் என்றால் புள்ளிய நிலம், தாட்கு என்றால் முயற்சி. இதை வச்சு கேட்க வாய்ப்பு இருக்குங்க. தாட்கு என்றால் என்ன இப்படி கேட்கலாம். முயற்சி என்பது அர்த்தம். அடுத்த வினா பாருங்கள். இலக்கண குறிப்பில் பொருந்தாதது என்ன? இலக்கண குறிப்பை கொடுத்துருக்காங்க, பட் ஏதோ ஒன்று பொருந்தலை, அது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பார்க்கலாமா? மூதூர் என்பது பண்புத்தொகை, நல்லிசை என்பது பண்புத்தொகை, புன்புலம் என்பது பண்புத்தொகை, விரிகடல் என்பது வினைத்தொகை. ஸோ இதுதான் பொருந்தாதது. அடுத்த வினா பாருங்கள். சொல் பொருள் பொறுத்துக. இங்கே சொல் பொருள் அப்படின்னு வந்திருக்கக்கூடாது, இலக்கண குறிப்பை பொறுத்துக அப்படின்னு தான் வந்திருக்கணும். சரி, விடையை பார்க்கலாங்களா? நிறுத்தல் என்றால் தொழில் பெயர், அடுப்போர் என்றால் வினைத்தொகை, கொடுத்தோர்னா வினையாளனின் பெயர்,
அமையா என்றால் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்த வினா பாருங்கள், நீரும் நிலமும் உடம்பும் உயிரும், இதுக்கான இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நீரும் நிலமும் உடம்பும் உயிரும், இதுக்கான இலக்கண குறிப்பு எண்ணும்மை என்பது கரெக்டு. எண்ணும்மை என்பது தான் சரி. அடுத்த வினா பாருங்க, பழஞ்செந்தமிழ் நாட்டின் எத்தனை பகுதிகளுள் குடநாடும் ஒன்று? பழஞ்செந்தமிழ் நாட்டுடைய எத்தனை பகுதிகளில் ஒன்று குடநாடு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் 12 பகுதி இருந்திருக்கு. அந்த 12 பகுதியில் ஒன்று தான் குடநாடு. அடுத்த வினா பாருங்க, குடநாடு டேஸ் என்றும் அழைக்கப்படும். குடநாடு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் குடப்புலம் என்பது கரெக்டு. குடநாடு அப்படிங்கிறது குடப்புலம் என்றும் அழைக்கப்படும். அடுத்த வினா பாருங்க, குடப்புலவியனார் பாடிய எத்தனை பாடல்கள் புறநானூறில் இடம்பெற்றுள்ளன? குடப்புலவியனார் அப்படிங்கிற ஒரு புலவர் இருந்திருக்காரு. அவர் புறநானூரில் பாட்டு பாடியிருக்காரு. எத்தனை பாட்டை பாடியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் 2 பாட்டு என்பது கரெக்டு. அவர் 2 பாடல்களை பாடியிருக்காங்க. அடுத்த வினா பாருங்க, குடப்புலவியனார் எந்த மன்னனை புகழ்ந்து பாடியுள்ளார்? குடப்புலவியனார் அந்த புலவர் எந்த மன்னனை புகழ்ந்து பாடினாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்பது கரெக்டு. பாண்டியன் நெடுஞ்செழியன். அடுத்த வினா பாருங்க, வெச்சி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன் உள்ள திணைகளில் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது என்ன? வெச்சி முதலிய புறத்திணைகளில் எல்லாத்தையுமே சொல்லாததை பற்றியும் முன்னாடி இருக்கிற திணைகளில் விளக்கப்படாத பற்றியும் கூறும் திணை என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான பதில் பொதுவியல் திணை என்பது கரெக்டு. பொதுவியல் திணைன்னு வரணும். அடுத்த வினா பாருங்க, அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பொருளின் உறுதி தரும் தன்மையை கூறுவது என்ன? அறம் பொருள் இன்பம், இந்த முப்பொருளுடைய உறுதி தரும் தன்மையை கூறுவது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான பதில் முதுமொழி காஞ்சி என்பது கரெக்டு. முதுமொழி காஞ்சி. அடுத்து என்ன பாருங்க, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 பாயிண்ட் இருக்குது. எது சரின்னு கேட்டிருக்காங்க. விடையை பார்க்கலாங்களா? புறநானூறு என்பது 8 தொகை நூல்களுள் ஒன்று. கரெக்டு. சங்ககால மக்களுடைய அகவாழ்க்கையை பற்றி கூறுகிறது. தவறு. மக்களுடைய புற வாழ்க்கையை பற்றி தான் குறிப்பிடும். ஸோ இங்கே விடைன்னு பார்த்தா கூற்று 1 மட்டும் சரி என்பது ஆன்சர். கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து வினா பாருங்க, பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாட்டு வரியையும் அதை எழுதினவங்களையும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, விடையை பார்க்கலாமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொன்னவர் கணியன் பூங்குன்றனார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே சொன்னவர் குடப்புலவியனார். சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே இப்படி சொன்னவர் பொன்முடியார். தீதும் நன்றும் பிறதரவாரா காவர் பெண்டு சொல்லவில்லை, இது தவறு. அப்போ உங்ககிட்ட நான் அந்த கேள்வியை கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று சொன்னவர் யார்? தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்று சொன்னவர் யார்? இதுக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டு விட்றீங்க. எத்தனை பேர் சரியான ஆன்சரை போடுறீங்கன்னு பார்க்கலாம். தெரியாத நண்பர்கள் கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ சிறப்பாக முடிந்தது. நாளைய வீடியோக்கான லிங்க்கை நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு என்ன டாப்பிக்ங்கிறத நான் டெலகிராம் குரூப்பில் அனுப்பி விடுறேன். அந்த டாப்பிக்கை படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்முடைய டெலகிராம் குரூப்பில் சேரலைன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.